சிரஞ்சீவி கட்சி சீரழிந்த கதை ட்ராக் ஹிஸ்டரி தெரியுமா விஜய்க்கு? இந்த தலைப்பில் ஒரு தொடரை ஆரம்பிக்க இன்றைய நாளை விட சிறந்த நாள் இருக்க முடியுமா? ஆம், இதே நாளில்தான் 2008 ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிரஜா ராஜ்யம் என்ற கட்சியை நடிகர் சிரஞ்சீவி ஆரம்பித்தார். அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்தார். 10 லட்சம் பேர்களை திரட்டி திருப்பதியை குலுங்க வைத்தவரையே தோற்கடித்து விட்டார்கள் மாண்புமிகு வாக்காளர்கள். 2 கைகளையும் விரித்து தம்ஸ்அப் காட்டும் சிரஞ்சீவியின் பாணியில்தான் இன்றைக்கு நடிகர் விஜயும் போஸ் கொடுக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த போது கொள்கை தலைவர்களாக அம்பேத்கர், பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் என 5 பேர்களை முன்னிறுத்திய விஜய் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர், விஜயகாந்த் படங்களை பயன்படுத்தியிருக்கிறார். எம்ஜிஆரை போல விஜய் ஆட்சியை பிடிப்பாரா, இல்லை விஜயகாந்தை போல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா? தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை மட்டுமல்ல, ஆந்திராவின் அரசியலையும் விஜய் படிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு கொஞ்சமும் சளைத்ததில்லை ஆந்திராவின் சினிமா மோகம். எம்ஜிஆரை பார்த்துத்தான் NT ராமராவுக்கும் அரசியல் ஆசை பிறந்தது. அது NTRஐ ஆட்சியிலும் அமர்த்தியது. அந்த NTR புலியை பார்த்து சூடு போட்டு கொண்டார் நடிகர் சிரஞ்சீவி. அவருடைய பிரஜா ராஜ்யம் கட்சி ஏன் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை? அந்த கட்சி எப்படி அழிந்து போனது? சிரஞ்சீவி கட்சியின் ட்ராக் ஹிஸ்டரி தெரியுமா விஜய்க்கு? வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.